கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 112 அதிகாரம் 1, 2, 3 வார்த்தைகள். அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியிலே பலத்திற்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அன்பானவர்களே, நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில எப்படிப்பட்டவர்களா நாம வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஒரு மனிதனுடைய ஆசை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இந்த உலகத்துல நம்ம பிறந்துட்டோம், நாம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு நம்ம நினைப்போம். ஒவ்வொருவருடைய மனசுலையும் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். ஏன்னா சும்மா ஒரு பெருமைக்காக நான் எனக்கு ஒண்ணு இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தா போதும் அப்படியெல்லாம் மற்றவர்கள் பாராட்டுவதற்காக நாம அந்த இடத்துல சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்முடைய சுயம் என்ன அப்படிங்கிறத நம்ம வெளிப்படுத்துறோம் இல்லையா? ஆனா உண்மையான நிலவரம் என்ன? ஒவ்வொரு தனிப்பட்ட இன்னைக்கு மிகப்பெரிய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிற நான் கடவுளுடைய தேவ மனுஷன்னு சொல்லக்கூடியவங்க கூட காணிக்கைகளை வாங்கி ஆஸ்தியும் அந்தஸ்தையும் சேர்த்து வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய தலைமுறைகளுக்கு 4 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுக்கிறாங்க. ஏன்? என்ன காரணம் சொல்லுங்க? ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, நீ ஒரு அங்கி மட்டும் எடுத்துட்டு போ, 2 அங்கி வச்சிருந்தீங்கன்னா ஒருத்தனுக்கு கொடுத்துரு, அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஆனா அது இன்றைக்கு நடக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆனா இன்றைக்கு ஒரு தனிப்பட்ட மனுஷனோட வாழ்க்கையில என்ன தேவை இருக்குது அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்ப அன்னைக்கு அவர் சொன்னது தப்பான விஷயத்த சொல்லிட்டாரா அப்படின்னா இல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு போக, நம்முடைய தேவைகளுக்கு போக மிஞ்சி இருக்கு பாத்தீங்களா, அதை மற்றவர்களுக்கு கொடுங்கிறார். நமக்குன்னு ஒரு சில தேவைகள் இருக்கும் இல்லையா, அந்த தேவைகளுக்கு போக மற்றவர்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறார். இப்ப ரொம்ப பசியா இருக்கிறோம், எனக்கு ரொம்ப பசிக்குது, என் கையில ஒரு 5 இட்லி இருக்குன்னு வைங்களேன், எனக்கு 5 பத்தாது, நான் 8 இட்லி சாப்பிட்டாதான் எனக்கு போதுமானதா இருக்கும். ஆனா இதை நான் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு நான் பட்னியா கிடக்கணும்னு ஆண்டவர் எங்கேயுமே சொல்லல. நீ சாப்பிடு. இப்ப என்கிட்ட 10 இட்லி இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஒரு 5 இட்லியை சாப்பிட்டுட்டு 5 இட்லியை மற்றவர்களுக்கு கொடுக்கணும். என்ன மாதிரியே பசியில் இருக்கிற ஒரு ஆளுக்கு கொடுக்கணும். அதைத்தான் சொல்றாரு, உனக்கு போதுமானதை வச்சுக்க, மீதி இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடு அப்படிங்கிறாரு. இப்போ இந்த போதுமானது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, எது போதுமானதா இருக்கும் அப்படின்னா, இந்த காலகட்டத்துல நமக்கு ஒரு நல்ல வீடு வேணும், நாம போக்குவரத்துக்கு ஒரு நல்ல வாகனம் வேணும், நமக்கு ஒரு நல்ல வேலை இருக்கணும், அந்த வேலையில நம்ம சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், சம்பளம் வாங்கணும். அந்த சம்பளத்தை நம்ம வீண் செலவு பண்ணாம சேமிச்சு வச்சு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது, நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான திருமண காரியங்களை பண்ணி வைக்கணும். இதுக்கெல்லாம் என்ன தேவை அப்படின்னா, நமக்கு பணம் வேணும். பணம் மட்டும் இல்ல, நமக்கு பொருளாதாரம் கண்டிப்பா வேணும். இந்த பொருளாதாரம் இருந்தா தான் இந்த காலத்துல நம்ம என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். இப்ப மட்டும் இல்ல, ஆதி காலத்திலயும் அப்படித்தான். அப்ப நம்முடைய தேவைகள்லாம் என்னென்ன, நமக்கு என்னென்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத நாம ஒரு பட்டியலிட்டு பார்த்தோம்னா நிறைய இருக்கும். சரி, இப்ப இந்த தேவைகள் எப்பொழுது நமக்கு பூர்த்தி ஆகுது? எப்ப ஆண்டவர் நமக்கு அதை கொடுக்கிறாரு? அவர் நம்ம பேராசைப்படுறோம்னு நினைக்கிறாரு அப்படின்னா இல்ல, நாம பேராசைப்படல. நம்முடைய தேவைகளுக்கு தான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், நம்முடைய காரியங்கள் நிறைவேறணுங்கிறதுக்காக தான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். அப்ப இதுக்கெல்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமா எத்தனை பணங்கள் தேவைப்படுகிறது அப்படிங்கிறத நாம கொஞ்சம் உணரணும். சரி, இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கடுமையா உழைக்கணும். கடுமையா உழைச்சு நம்முடைய சம்பாத்தியத்துல சேமிச்சு வச்சு இந்த காரியங்களை எல்லாம் செய்யணும். அப்ப இதற்கான ஞானமும் இதற்கான பலனும் யார் தருவா சொல்லுங்க?
இன்னைக்கு நிறைய பேர் கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க, ஆனா இழந்து போயிடுறாங்க. லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாங்க, அவங்களால அந்த பணத்தை பயன்படுத்த முடியல. ஆனா நாம சம்பாதிச்சு நாம சேமிச்ச பணத்தை நம்முடைய தேவைகளுக்கு சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு கடவுளுடைய ஞானமும் கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ, நீ சம்பாதிச்சதை வச்ச உன் வாழ்க்கையை நல்ல விதமா நடத்த முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கு இந்த வசனம் அற்புதமான ஒரு விஷயங்களை சொல்லுது. என்ன சொல்றாருன்னா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப கடவுளுக்கு பயந்து, கடவுள் நமக்கு என்னென்ன சொல்லி இருக்கிறாரோ அதை செய்யறதுதான் அவருக்கு பயப்படுறது. அதை மீறி இப்போ ஒண்ணும் இல்லைங்க, என்கிட்ட வந்து கொஞ்சம் பணம் இருக்குன்னு வைங்களேன், என்னுடைய தேவை வந்து இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் எனக்கு தேவை இருக்கு, ஆனா எனக்கு 1500 ரூபாய் கிடைச்சிருச்சு. உடனே நான் என்ன பண்றேன்னா, 1000 ரூபாய் தானே நமக்கு தேவை, அந்த 500 ரூபாயை நம்ம ஜாலியா மதுபானம் அருந்தி சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா அது தப்பு தானே. அப்ப நமக்கு என்ன தோணணும் அப்படின்னா, இந்த 500 ரூபாய் கர்த்தர் நமக்கு அதிகமா கொடுத்திருக்கிறாரு, அப்ப ஏதோ ஒரு தேவை நமக்கு வரப்போகுது, அந்த தேவைக்காக நம்ம இந்த 500 ரூபாய் என்ன பண்ணணும், சேமிச்சு வைக்கணும், நம்ம வீண் செலவு பண்ணிடக்கூடாது. தப்பான வழியில நம்ம செலவிட்டுட்டோம் அப்படின்னாக்கா நாளைக்கு நம்ம கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியது வந்துடும் அப்படிங்கிற பயம் நமக்குள்ள இருக்கு பாத்தீங்களா. அந்த பயம் இருந்தாவே நம்ம பாக்கியவான்களா இருப்போம். நம்ம வீண் செலவு பண்ண மாட்டோம், நம்ம தேவையில்லாம நம்முடைய வருமானங்களை வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், துஷ்பிரயோகம் பண்ண மாட்டோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கடவுளுக்கு பயந்துருங்க, அவருடைய கட்டளையை பாருங்க, என்னென்ன சொல்லி இருக்கிறாரோ அதையெல்லாம் பாருங்க. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா பாக்கியவான்களா இருப்பீங்க. அவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கும். அப்படி பயந்து, கடவுளுக்கு பயந்து சேமிச்சு வச்சு கடினமா உழைச்சு உண்மையா இருக்கிற மனுஷனுடைய வம்சம் இந்த பூமியில பலத்திருக்கும். அவனோட பையனும் அதே மாதிரிதான் இருப்பான், அவனுடைய பேரனும் அதே மாதிரிதான் இருப்பான். ஏன்னா எங்க அப்பா கடவுளுக்கு பயந்து இருந்ததுனாலதான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவரால் சுதந்திரிக்க முடிஞ்சது. அப்ப நாமும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னா நம்ம கடவுளுக்கு பயந்து இருக்கணும்னு சொல்லி நம்முடைய மகனும் என்ன பண்ணுவான், கடவுளுக்கு பயப்படுவான். நம்முடைய பேரனும் என்ன பண்ணுவான், கடவுளுக்கு பயப்படுவான். நம்முடைய மகளும் நம்முடைய பேத்தியும் என்ன பண்ணுவாங்க, கடவுளுக்கு பயப்படுவாங்க. அப்ப இந்த சந்ததி பிசாசினால் அசைக்கப்பட முடியாத ஒரு சந்ததியா இருக்கும், பொல்லாத மனிதர்களினால் அசைக்க முடியாத ஒரு சந்ததியா இருக்கும். அதனாலதான் சொல்றாரு, அவன் சந்ததி இந்த பூமியில பலத்திருக்கும், நல்ல பலமுள்ளதா இருக்கும், நல்ல ஒரு ஆசீர்வாதமா இருக்கும், அவனுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அந்த வம்சம் எந்த குறைவும் இல்லாம, அதாவது பணமோ பொருளோ அதுக்கு சொல்ல வரல, எந்த ஒரு சமாதான குறைவோ அல்லது ஆசீர்வாத குறைவோ இல்லாம இருக்கும். அப்படி இருந்ததுன்னா ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அப்படின்னா மிதமிஞ்சி கிடக்கிறது இல்லை, அவன் தேவைக்குண்டானது. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்கள் தேவை பூர்த்தியாகிற போதுதான் அந்த ஐஸ்வர்யம் பலமுள்ளதா இருக்கும். உங்கள் தேவைக்கு கிடைக்கிற போதுதான் அந்த பணம் முக்கியத்துவமானதா இருக்கும். ரொம்ப பசிக்குது, பயங்கரமா பசிக்குது, அப்ப உங்களுக்கு ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, பழைய சாப்பாடு இருக்கு சாப்பிட்றீங்களாங்கிறார், பழைய சாப்பாடு இருக்கு சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறார். அப்ப நம்ம என்ன செய்வோம், கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அந்த பழைய சாப்பாட்டை வயிறு நிறைய சாப்பிடுவோம். அந்த சாப்பாடு தேவாமிர்தமா இருக்கும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு, ஐயோ நான் மறந்துட்டேன், உங்களுக்கு ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரியாணியை கொடுத்தா அதை சாப்பிட முடியுமா? அது அருவருக்கத்தக்கதா இருக்கும், அது வெறுக்கத்தக்கதா இருக்கும், அதை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளக்கூடியதா இருக்கும். ஏன்னா வந்திருக்கிறது பிரியாணி தான், ஆனா நிறைஞ்சு போன வயிற்றுல மறுபடியும் சாப்பிட முடியாது. அப்ப எது தேவை, எப்பொழுது தேவை, அதுதான் நமக்கு ஐஸ்வர்யம். பண செல்வங்களும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் இருக்கிறது வந்து நம்ம இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம விட்டுட்டு போயிடுவோம். ஆனா நம்முடைய தேவைகளுக்கு, நம்முடைய அன்றாட தேவைகளுக்கு எதுவெல்லாம் பயன்படுகிறதோ அதுதான் நமக்கு ஐஸ்வர்யம். எப்பொழுதெல்லாம் நம்மை சார்ந்து இருக்கிற மக்கள், நம்ம உறவுகள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சொந்த பந்தங்கள் நம் மீது அன்பு வச்சு நம்மை அரவணைக்கிறார்களோ அதுதான் நமக்கு ஆஸ்தி, அதுதான் நமக்கு உறவு, அதுதான் நமக்கு அந்தஸ்து, அதுதான் நமக்கு ஐஸ்வர்யம்.
அப்புறம் சொல்றாரு பாருங்க, அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, அவன் எதனால இவ்வளவு ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறான் தெரியுமா? அவன் உண்மை உள்ளவனா இருக்கிறான், கடவுளுக்கு பயந்தவனா இருக்கிறான், கடவுளுடைய கட்டளைகளை பின்பற்றுகிறவனா இருக்கிறான். அதனாலதான் அவன் உண்மையுள்ள ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறான். அப்படிங்கிற அந்த நீதி, அவனுடைய உண்மையான நடக்கை நிலை நிற்கும். அவன் மறைந்தாலும் அவனை குறிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அவன் நல்லா வாழ்ந்தான் இந்த உலகத்துல, எந்த குறையும் அவனை சொல்ல முடியாது. எத்தனை பேர் வந்தாங்க பாருங்க. அவனுடைய வாழ்க்கையில எப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்தாரு தெரியுமா? ஏன்னா அவன் உண்மையா இருந்தான், கடவுளுக்கு உண்மையா இருந்தான், கடவுளுடைய வார்த்தையின்படி நடந்தான். அவனால யாராவது பாதிக்கப்பட்டாங்களா அப்படின்னு தேடி பார்த்தா கூட ஒருத்தர் இல்லை. அப்ப அப்படி உண்மையுள்ள மனுஷனா இருந்ததுனாலதான் அவன் ஒரு பரிபூரணமான ஆசீர்வாதத்தை அவனால பெற முடிஞ்சது. அவனோட பிள்ளைகள் பாருங்க, அவனை மாதிரியே இருக்கிறாங்க. அந்த ஐஸ்வர்யம், அவனை போலவே கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் தான் ஆஸ்தி. அவனை போலவே கர்த்தருக்கு பயப்பட்டு அவர் கட்டளையின்படி நடக்கிற பிள்ளைகள் தான் ஐஸ்வர்யம். அவர்களுக்கு ஒன்றும் குறையாது அப்படின்னு மற்றவர்கள் சொல்லுவாங்க. அன்பானவர்களே, இதுக்கு நாம செய்யக்கூடிய ஒரே வேலை என்னன்னா, அவருக்கு பயப்படணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நாம உள்வாங்கி அதன்படி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நடத்தணும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தை, எந்த ஒரு செயல்பாட்டை நீங்க செய்யறதா இருந்தாலும் சரி, இது கர்த்தருக்கு பிரியமுள்ளதா இருக்குமா, இல்ல இதனால கர்த்தர் நம்மை வெறுப்பாரா, இதனால கர்த்தர் நம்ம மீது கோபப்படுவாரா அப்படிங்கிறத நாம முதல் என்ன பண்ணணும்னா ஆராய்ச்சி பார்க்கணும். அதை ஆராய்ந்து பார்த்து அதை செய்கிற போதுதான் ஆஸ்தியும் அந்தஸ்தும் நம்மை தொடர்ந்து சமாதானத்தின் வழியில நடக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைவா இருக்கும். நம்முடைய பிள்ளைகளும் பிள்ளைகளோட பிள்ளைகளும் அந்த ஆசீர்வாதத்தை காண்பார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அப்ப கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. கர்த்தாவே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய சந்ததி பெருகும், அவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அவன் வீட்டிலே ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் குறைவில்லாமல் இருக்கும் என்ற இந்த இம்மானுவேலரின் வார்த்தை எங்களுடைய இருதயத்துல அது கிரியை செய்கிறதாக இருந்து, நாங்களும் உமக்கு பயந்து வாழ்கிற பிள்ளைகளாக, உம்முடைய கட்டளைகளை பின்பற்றுகிறவர்களாக, நீர் கொடுக்கிற ஆஸ்தியையும் அந்த ஐஸ்வர்யத்தையும் சுதந்திரிக்கிறவர்களாக இந்த பூமியில வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு ஞானத்தையும், நீர் எங்களுக்கு அறிவையும், நீர் எங்களுக்கு வழியையும் காண்பித்து தர வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். நாங்கள் எங்களை முழுமையாய் உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.